வெல்கம் டு கிரியேட்டிவ் ஃபேஷன் தமிழ். வாங்க இன்னைக்கு பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகும்போது இந்த ரேஷன் வேஸ்டியில் அந்த மாதிரியெல்லாம் மெட்டீரியல் எடுக்காதீங்க. அது சிங்க் ஆகிட்டே இருக்கும் நம்ம தைக்க. அதனால் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், தைக்கிறதே வேண்டாங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும். ஸோ நல்ல மெட்டீரியலாக வாங்கி நல்லா தேய்ங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு சின்னதாக லைன்ஸ் போட்டுக்கிட்டே வரேன். அப்புறம் ஒரு குட்டியாக 1/4 இன்ச்சஸ்க்கும் கேப்லையும் ஒரு லைன் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம போட்ட இந்த 1/2 இன்ச் லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேலே டக்கு கொடுக்கணும். அப்படின்னா ஒரு அழுத்தமான ஒரு ஸ்டிச்சு, அதுதான் டக்குன்னு சொல்கிறேன். அந்த ஸ்டிச் கொடுத்து தான் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸையும் தைக்க ஆரம்பிக்கணும். அது கொடுக்காம நம்ம தைச்சோம் அப்படின்னா அது சீக்கிரமாக பிரிஞ்சிடும். அதனால டக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் எல்லா இடத்துலையும். இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டக்கு கொடுக்கணும். டக்கு கொடுக்கல அப்படின்னாவே சீக்கிரமாக பிரிஞ்சுட்டு வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைன் போட்டுட்டோம். அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா கீழே நூல் ஏதாவது சுருக்காக இருக்கா, மொத்தமாக நிறையா நூல் வந்திருக்கா அப்படிங்கிறதுலாம் எப்போவுமே செக் பண்ணிக்கணும். அடுத்தது இப்போ நான் செகண்ட் லைன் மேலே இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி மேலே ஒரு டக்கு கொடுத்துட்டேன். டக்கு கொடுத்துட்டு திருப்பியும் கீழே அந்த லைன் மேலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு 0.25 இன்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே நான் டக்கு கொடுத்துட்டேன். இந்த லைன் மேலேயே போட்டுட்டு வரேன். வெளியும் கீழே முடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கீழையும் நான் முடிச்சுட்டேன் டக்கு கொடுத்து. ஓகே, இப்போ உங்களுக்கு 1/4 இன்ச் இருக்கு இல்லையா, இது மேலே நான் தைக்க போகிறேன். இந்த 1/4 இன்ச் லைன் மேலே தைக்க போகிறேன். மேலே ஒரு டக்கு கொடுத்தாச்சு. அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அதாவது எஜுகேஷன் அப்படிங்கிறது எப்படி ஒரு பெரிய கடலோ அது மாதிரி தான் டெய்லரிங் அப்படிங்கிறது பெரிய கடல். அது நம்ம இப்போ ஒரு லைன்ஸ் ஸ்டிச் பண்ணி பழகிட்டு அப்புறம் பேசிக்காக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அப்படின்னா அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம படிக்கிற கல்வி மாதிரி இதுவும் பெரிய கடல். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக கற்றுக்கிட்டே வந்துடலாம். இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். நான் காட்டுறது உங்களுக்கு தெரியுதா? வீடியோவில் கிளியராக இருக்கா? லைன்ஸு தெளிவாக இருக்கா? ஓகே, தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா, இது பேசிக் ஸ்டிச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 இந்த மாதிரி 6 இன்ச்சஸில் 2 பீஸ் எடுத்துக்கோங்க. 6 இன்ச்சில் 2 பீஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக 2 மெட்டீரியலில் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் சீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 இதை நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம சீம் அப்படின்னு சொல்கிறோம். சீம் அலவன்ஸு அப்புறமா இந்த மாதிரியெல்லாம் நம்ம ப்ளவுஸில் கொடுக்கும்போது சொல்லுவோம் ஈச் அலவன்ஸு அப்படிங்கிறதெல்லாம். அந்த சீமுங்கிறது ஒன்றும் இல்லை, டெக்கை நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அதை தான் நம்ம சீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ இந்த 2 பீஸ் எடுத்துகிட்டு அதோட ராங் சைடு மேலே இருக்கணும். ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது ராங் சைடு, இது ராங் சைடு, இதுவும் ராங் சைடு. அப்போ தான் ஸ்டிச்சஸ் இந்த ராங் சைடில் விழுவும். நம்ம ரைட் சைடு திருப்பும் போது ஸ்டிச்சஸ் இருக்காது. இப்போது நான் இந்த சைடு போட்டிருக்கிற ஸ்டிச்சு தான் பேக் சைடில் ரொம்ப அழுத்தமாக தெரியுது. அது ராங் சைடு இல்லை, அது ரைட் சைடு தான். இப்போது இந்த இடத்துல ராங் சைடு என்ன ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது, கீழேயும் ராங் சைடு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு அதை அப்படியே இப்படி இது மேலே வச்சு சின்னதாக ஒரு டக்கு கொடுத்து அப்படியே கீழே லைன் லைன் போட்டு அப்படியே எகைன் கீழே ஒரு சின்னதாக டக்கு கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ இப்போது 2 இதுவும் ராங் சைடு தான், இதுவும் ராங் சைடு தான். இந்த 2 ராங் சைடில் தான் நமக்கு ஸ்டிச்சஸ் இருக்குது. இந்த ஸ்டிச்சஸ்க்கு நம்ம எவ்வளோ சீம் விடணும், எவ்வளோ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து தான் நம்ம சீம்னு சொல்கிறோம். எவ்வளோ சீம் விடணும் அப்படிங்கிறத
நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 1/4 இன்ச்சில் தைக்கணுமா, 1/2 இன்ச்சில் தைக்கணுமா, ஒரு பாயிண்டில் தைக்கணுமா அப்படிங்கிறது தான். அந்த பாயிண்ட்டு 1/4 1/2ங்கிறது தான் அந்த சீம் அலவன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ராங் சைடில் ஸ்டிச்சஸ் விழுந்துருச்சு இல்லையா, இது பேசிக்கு. அடுத்தது இதுக்கு மேலே டேர்ன் பண்ணிவிட்டு இந்த தைச்சிருக்க சீம் இருக்குல்ல, இது நம்மளோட ரைட் சைடு ஃபேஸிங்கில் இருக்கணும். இந்த சீம் வந்து ரைட் சைடு ஃபேஸிங்கில் இருக்கணும். இப்படி ரைட் சைடு பார்த்த மாதிரி இப்படி ரைட் சைடு ஃபேஸிங்கில் வச்சுட்டு மேலே ஒரு ஸ்டிச் போடுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே ரைட் சைடில், அதாவது இது ரைட் சைடு, ரைட் எல்லாம் நான் ப்ளூ கலர் டிக் பண்ணுறேன். இந்த ரைட் சைடில் இப்படி பண்ணுறோம்ல, இந்த இடத்துல வச்சுட்டு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது மேலே ஒரு டக்கு கொடுத்துட்டு அந்த எட்ஜிலேயே தைச்சிட்டு வரணும் நம்ம. அதே மாதிரி கீழே எண்டாகும் போதும் டக்கு கொடுக்குறோம். இப்போ மேலே இப்படி போட்டுட்டோமா, இது டாப் ஸ்டிச். இந்த டாப் ஸ்டிச் எல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அந்த லைனிங் ப்ளவுஸில் மேலே உள்ள லைனிங்கை கொடுத்து திருப்பிட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் போடுவோம். அதுக்கு தான் இந்த டாப் ஸ்டிச் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நெக்ஸ்ட் வேற என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் ஃபில் சீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளாட் ஃபில் சீம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃப்ளாட் ஃபில் சீம் அப்படின்னா அது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஜீன்ஸ் பேண்ட்டு, அப்புறம் நம்ம இந்த வேஷ்டி எல்லாம் மூட்டுவோம் இல்லையா, அதில் தான் வந்துட்டு அந்த ஃப்ளாட் ஃபில் சீம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது வந்து ராங் சைடில் கூட அந்த பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த ஃப்ளாட் ஃபில் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ராங் சைடு மேலே இருக்கும், இதுவும் ராங் சைடு கீழே பார்த்த மாதிரி இருக்குது. இப்போது ராங் சைடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். மேலே இருக்கிற இந்த பீஸை விட கீழே இருக்கிற இந்த பீஸில் ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. தெரியுதா உங்களுக்கு? ஒயிட்டாக இருக்கிறதுனால தெரியுதான்னு தெரியல. இந்த இடத்துல 1/2 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம். இந்த மேலே இருக்க பீஸ் வந்து 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி தான் இருக்குது. இந்த இடத்துல உள்ள தள்ளி தான் இருக்குது. ஓகேவா? இப்போது மேலே இருக்கிற இந்த பீஸில் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். 1/4 இன்ச்சுக்கு சின்னதாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த 1/4 இன்ச்சில் மேலே இருக்கிற பீஸ் மேலே தான் நம்ம தையல் போட போகிறோம். இது எல்லாமே நம்ம ராங் சைடில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த தையல் போட்டு கீழே அதே மாதிரி டக்கு கொடுத்து முடிச்சுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா, இதை அழகாக இப்படி ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ள தள்ளி இப்படி இப்படி அப்படியே அந்த பிசுறு வெளியே தெரியாமல் நம்ம மடிச்சிடறோம். அவ்வளோதான். ஓகேவா? அப்படியே அதை மேலே வச்சு அழகா அப்படியே அந்த 1/4 இன்ச்சுக்கு மடித்து பிசுறு தெரியாமல் உள்ளே வச்சு அந்த லைன் மேலேயே அழகாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்து கீழே ஒரு டக்கு கொடுத்து நீட்டாக அதை ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா, அதாவது இதுதான் ராங் சைடு. மேலேயும் எந்த பிசுறும் தெரியல. அதே மாதிரி ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா எந்த பிசுறும் இல்லாமல் இருக்கும். இதுதான் ஃப்ளாட் ஃபில் சீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஃப்ளாட் ஃபில் சீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுண்டு சீம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பவுண்ட் சீம் அப்படின்னா அது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவுண்டு சீமை இந்த ஜிப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்பெல்லாம் குத்தும், சைட்லலாம் குத்தும். அதே மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இந்த சில்க் ப்ளவுஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஜரி பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் வந்து நம்ம அந்த பவுண்ட் சீம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். அது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இதோட ராங் சைடு, இப்போ நம்ம ராங் சைடு தான் ஸ்டிச் பண்ணுறோம். ராங் சைடு நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். ராங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இதுக்கும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சில் ஒரு பேசிக் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே மேலே ஒரு டக் கொடுத்து இந்த அப்படியே கீழே முடிச்சுக்கோங்க.
முடிச்சுட்டு இப்படி ஓப்பன் பண்ணி ராங் சைடில் இப்போ 2 பீஸ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சீம், இங்கே கொஞ்சம் சீம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இருக்குது இல்லையா. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சைடும் அந்த வந்து பவுன் சீம் தைக்கணும், இந்த சைடும் தைக்கணும். நான் ஒரு சைடு உங்களுக்கு இப்போ தைச்சு காட்டுறேன். அதாவது பவுன் சீம் வந்து இங்கேயும் தைக்கணும், இங்கேயும் தைக்கணும். நான் இந்த ஒரு சைடு நான் உங்களுக்கு தைச்சு காட்டுறேன். இது வேறு ஒன்றும் இல்லை, ராங் சைடு பேசிக் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம். அதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஸ்டிச்சில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு கலர், அது அதே கலர் வச்சா உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச்சுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் எடுத்துருக்கேன், ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் சின்னதாக. 1.25 இன்ச்சுக்கு லைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை கட் பண்ணிவிட்டு அந்த 1.25 இன்ச் பீஸை எடுத்து இப்போ நான் இந்த சைடு தைக்கிறேன். அதாவது ரைட் சைடில் இருக்கிற சீமில் நான் தைக்கிறேன். அதை இப்படி வச்சுட்டு கீழே இந்த பீஸ் வந்து கீழே இருக்கணும், இந்த ரெட் கலர் பீஸ் வந்து கீழே இருக்கணும். கீழே வச்சு ஒரு 1/4 இன்ச்சில், ஏன்னா அது இருக்கிறதே வந்து ஒரு 1/2 இன்ச்சு சீமில் தானே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு சீமில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கட்டி கொடுத்து எடுத்துக்கிறோம். இப்போது இந்த ரெட் கலர் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர் பீஸை இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல 1/4 இன்ச்சு, இது மேலே சின்னதாக மடித்து இப்படி வச்சு விடணும். புரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்டிச் இருக்குல்ல, இந்த ஸ்டிச்சு மேலே இந்த துணியை இப்படி மடித்து கொண்டு வந்து இங்கே வைக்கணும். ஓகேவா? இப்போ நான் எப்படின்றத பண்ணி காட்டுறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த 1/4 இன்ச்சுக்கு மடித்து அந்த ஸ்டிச் மேலேயே நம்ம போட்டுட்டு வந்துடணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ பிசுறு வெளியே வராது, ஜிப் இருந்தாலும் அது நமக்கு குத்துற மாதிரி இருக்காது இல்லையா, அதுக்காக தான் இந்த பவுன் சீம் யூஸ் பண்ணுறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிசுறு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஜிப்பெல்லாம் வச்சா நம்ம 2 சைடுமே அது மாதிரி நம்ம தைக்க தான் வேணும். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்னென்ன ஸ்டிச் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ஸ்டிச் எப்படி லைன் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பேசிக்காக எப்படி லைன் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது இது பவுன் சீமு, ராங் சைடில் ஸ்டிச்சஸ் இருக்கணும். இந்த மாதிரி வந்து 1/2 இன்ச்சு சீமில் இந்த மாதிரி 1/4 இன்ச் வச்சு இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபில்லு, இது வந்து ஜீன்ஸில் நம்ம தைப்போம் இந்த மாதிரி. அப்புறம் லுங்கி கூட இந்த மாதிரி தான் நம்ம மூட்டுவோம், வேஸ்டி எல்லாம் மூட்டுவோம். இதுவும் ராங் சைடில் தையல் வந்து பிசுறு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ரைட் சைட்லேயும் நமக்கு எந்த பிசுறுமே தெரியாது. ஃப்ளாட் ஃபில் இதுதான் பேசிக் ஸ்டிச். 2 பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் ஸ்டிச்சு ராங் சைடில் நம்ம போடுறோம். இதுதான் பேசிக் ஸ்டிச்சு. ஓகேவா? இப்போது நம்ம ஸ்டிச்சு என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து ஸ்டிச்சஸ்லேயே இன்னும் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நமக்கு இப்போ என்ன தேவையோ அந்தந்த ஸ்டிச்சஸ் மட்டும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இதுலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். தேங்க்யூ.